போகாம இங்கேயே உட்காந்துருக்குறாங்க. ஆமா, படுறாமா, படு. உங்களை இப்படி பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. என் மேல நீங்க அக்கறை காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா வாழை பத்தின உண்மையை மட்டும் சொல்லிடுங்க. அடுத்த நிமிஷமே நான் இங்க இருந்து போயிடுறேன். வாழை பத்திலாம் எனக்கு தெரியாதுமா. ராத்திரி நேரம், பனி வேற பெய்யுது. உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. உங்களை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்கம்மா. உங்ககிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். உண்மையிலேயே நான் இப்படி கஷ்டப்படுறது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா உண்மையை சொல்லுங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேம்மா. அதுக்கப்புறம் உங்க விருப்பம். சொல்லி இங்கேயே நிக்கிறாங்களே. பொண்ணு ரொம்ப நேரமா வெளியவே இருக்கு. மாமா கால் பண்றாரு. என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. மாமா. பார்வதி எங்க இருக்க? இங்க பக்கத்துல தான் இருக்கேன். கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் மாமா. ஏன், என்ன விஷயம்? பரம்பரவால நந்தினி தான் திருடி இருப்பான்னு நினைச்சோம்ல. ஆமா. நந்தினி மட்டும் தனியா அதை செய்யல பார்வதி. ராஜேஸ்வரியும் நந்தினியும் சேர்ந்து தான் இது திருட்ட செஞ்சிருக்காங்க. அம்மா வாழ் மேல சத்தியம் பண்ணி கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாததுனால அந்த கோவத்துல ராஜேஸ்வரியும் நந்தினியோட சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணிருக்கலாம். நானும் அப்படிதான் நினைக்கிறேன் பார்வதி. வாள் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு நான் மகேஷ் மூலியமா வேற ஒரு பிளான் பண்ணிருக்கேன். அது விஷயமா நான் கொஞ்சம் வெளியே போகணும். சரி மாமா, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. ஆனா என்ன எதிர்பார்க்காதீங்க. சரி, எதிர்பார்க்கல. நீ சீக்கிரமா வந்து. சரி மாமா, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, பாப்போம். சரி மாமா.
அம்மா மாத்திரை போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நாம இப்ப போலாம். ஃபோன் இங்கே தான் இருக்கு. அம்மா நல்லா தூங்குறாங்க. நம்ம எடுத்துட்டு போயிடலாம். ஃபோன் எடுத்தாச்சு. உடனே ஆதி சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதுதான். மகேஷ் தான் கால் பண்ணுறேன். பேசுமாப்ல. ஹலோ மகேஷ். சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் எங்கள் அம்மாவுடைய செல்ஃபோனை அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெரி குட் மகேஷ். உங்கள் அம்மா செல்ஃபோன் எடுத்துட்டு நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு உடனே கிளம்பிவா. சொல்லுங்கள் சார். ஓகே சார், ஓகே சார். அந்த அட்ரஸ் தெரியும் சார். கொஞ்சம் சீக்கிரமாக வந்து. உடனே வந்துடுறேன். ஓகே. மாப்ள, மகேஷ் கரெக்டாக லொகேஷன் கண்டுபிடிச்சு வந்துடுவான்ல? தெளிவாக சொல்லியிருக்கேன் மாமா, எந்த குழப்பமும் வேணாம். கில்லி மாதிரி வந்துடுவான். ஆமா, எதுக்காக மகேஷ் கிட்ட அவங்க அம்மாவோட செல்போனை திருடிட்டு வர சொன்ன? சாரி மாப்ள, எதுக்கு தெரியாம எடுத்துட்டு வர சொன்னேன்னு கேட்டேன். பாருங்க, நீங்க மத்தவங்க மாதிரி நல்லா குரல் மாத்திலாம் பேசுவீங்கல்ல, அதுல நான் தான் எக்ஸ்பர்ட் ஆச்சேன் மாப்ள. இப்ப யார மாதிரி பேசி காட்டோம்? தலை மாதிரி பேசட்டுமா? நான் தனியால் இல்ல, அது மாப்ள இளைய தளபதி மாதிரி பேசட்டுமா? என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான ரசிகர் பெருமக்களுக்கும் வீட்டுல குடியிருக்கிற குட்டி குட்டி ரசிகர்களுக்கும் வணக்கங்கண்ணா. மாப்ள விஜயகாந்த் மாதிரி பேசட்டுமா? யாருகிட்டடா பேசிட்டு இருக்க? நீ தர்மா கிட்ட பேசிட்டு இருக்கடா. இது போதுமா? அவங்க மாதிரிலாம் நீங்க பேசி நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். நம்ம மகேஷோட அம்மா ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி பேசி பார்க்கலாம். லேடிஸ் வாய்ஸ் பேசணுமா? இப்ப பாரு மாப்ள இந்த மாமாவோட திறமைய. எங்க காமி. என்ன அகிலாண்டேஸ்வரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் ராஜேஸ்வரி பேசுறேன். என் பையன் கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருவல்ல? எந்த பிரச்சனையும் இல்லாம நீதான் இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும். அப்படிலாம் ஒண்ணு இல்ல அகிலா. ஓகே அகிலா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறது உன் கையில தான் இருக்கு. பா காலை கிட்ட போ. எதிர்பார்க்கவே இல்லை மாமா, சும்மா பிச்சு உதறிய. குக்கு குக்கு அந்த பாட்டி நான் தான் மாப்பிள பாட வேண்டியது. வா மகேஷ். வா மகேஷ். ஆதி சார், நீங்க கேட்ட எங்க அம்மாவுடைய ஃபோன் இந்தாங்க சார். மாமா, இதுல இருந்து நந்தினி கால் பண்ணி மகேஷ் அம்மா மாதிரி பேசி பரம்பரவால் எங்க இருக்குன்னு கேளு. மாப்ள மாப்ள, நீ ஏதோ டைம் பாஸுக்கு தான் என்ன குரலை மாத்தி பேச சொல்றேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுதான் மாஸ்டர் பிளானா? சூப்பர் மாப்ள.
சீக்கிரம் கால் பண்ணு. இந்த இப்பயே பேசிடுறேன். என்னாச்சு மாமா? ரிங்கு போயிட்டு இருக்கு மாப்ள, போன் எடுக்க மாட்டாங்க. மாப்ள கட் ஆயிடுச்சு மாப்ள. திரும்ப கால் பண்ணி பாரு. மாப்ள ரிங்கு போயிட்டே இருக்கு மாப்ள, எடுக்க மாட்டாங்களே. ஒருவேளை நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க மாப்ள. சார் மாப்ள கட் ஆயிடுச்சு மாப்ள. ஆமா, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு. இப்பயும் வந்து போன் எடுக்கல மாப்ள. அகிலா, சச்சா, என்ன அகிலா இது? எப்ப பார்த்தாலும் இப்படி முறைச்சுக்கிட்டே இருக்க? என்ன மாதிரி கியூட்டா ஸ்மைல் பண்ணலாம்ல? இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்த? ஓ, யூ மீன் கமிங் டு தி பாயிண்ட்? சரி சொல்றேன். இல்ல, நான் வரும்போது ஏதோ ரியாக்ஷன் கொடுத்தியே, அது குழப்பமா இல்ல யோசனையா? நான் எதுல இருந்தா உனக்கு என்ன? எனக்கு என்னன்னு விட்டுட்டு போறதுக்கு நான் ஒன்னும் மூணாவது மனுஷி கிடையாது அகிலா. ஆஃப்டர் ஆல் ஐ அம் யுவர் மனசாட்சி. மண்ணாங்கட்டி. மண்ணாங்கட்டியா? மனசாட்சியை இப்படி மண்ணாங்கட்டியா நினைக்கிற எல்லாரும் இப்படி மனசுல அமைதி இல்லாம தான் தவிக்கணும். ஓ, இப்போ இதெல்லாம் சொல்லி என்ன கிண்டல் பண்ணதா வந்தியா? நீ மனசுல நிம்மதி இல்லாம குழப்பத்துல இருக்கும் போதுதான் நான் உன் முன்னாடி வந்து உன் குழப்பத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது என் கடமை தானே அகிலா? அதெல்லாம் ஒண்ணும் நீ பண்ண வேண்டாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏன் ஏன் இப்படி? எவ்வளவோ தடவை என்ன நீ இப்படி அலட்சியப்படுத்தி என்னத்தை சாதிச்ச? நான் உன்கிட்ட பார்வதி கிட்ட ஈகோவை விட்டுடுன்னு எத்தனை தடவை அட்வைஸ் பண்ணிருக்கேன். நான் சொன்னது ஒன்னாவது கேட்டியா நீ? அவளை ஜெயிக்கிறேன்னு சொல்லி இப்போ பரம்பரை வாழையே தொலைச்சிட்டு நிக்கிற. நீ திரும்பவும் எதுவும் புரியாம பேசிட்டு இருக்க.
இப்பவும் நான் சொல்றேன், பார்வதியை நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் அவ எனக்கு சரிசமமானவ கிடையாது. பரவாயில்ல, பரம்பரை வாழ் தான் உன்னை விட்டு போயிருக்கு. ஆனா உன்னோட வீராப்பு வெறுப்பு எல்லாம் அப்படியே அங்கேயே தான் இருக்கு. குட் குட். நீ ஒன்னு யோசிச்சியா? அந்த பரம்பரை வாழ் உனக்கு திரும்ப கிடைக்கலன்னா உன்னால இந்த பரிகார பூஜையெல்லாம் பண்ண முடியாது. உன் முன்னோர்கள் ஆசையும் உனக்கு கிடைக்காது. அப்புறம் நீ அடிக்கடி ஒரு டயலாக் சொல்வியே, ஆதிக்கட ஒரு பரம்பரை மானம் மரியாதை கௌரவம் அதெல்லாம் அப்படியே காத்துலயே பறந்துரும். அதுக்கப்புறம் நீ ஒன்னும் ஆதிக்கட ஊர் அகிலாண்டேஸ்வரியே கிடையாது. பரம்பரை வாழ தொலைச்சிட்ட அகிலாண்டேஸ்வரின்னு தான் சொல்லுவாங்க. கெட் அவுட். ஐயோ, கெட் அவுட். போறேன். வாள் எனக்கு கிடைக்கும். என் ஆதி வாளை திரும்ப எடுத்துட்டு வருவான். இவ எப்ப பார்த்தாலும் என்ன இவள சும்மா எப்ப பார்த்தாலும் வந்துடுறா. இவ்ளோ அமைதியா இருக்கு. பரபரப்பா எதுவும் நடக்க மாட்டேங்குது. இந்த பரம்பரை வாழு எங்க போயிருக்கோம்? யார் எடுத்திருப்பா? ஒருவேளை நந்தினி வேலையா இருக்குமோ? அப்படி இருந்தா அவ என்கிட்ட சொல்லிருப்பாளே. ஒருவேளை புதுசா வீட்டுக்குள்ள வந்திருக்கிற இவன் வேலையா இருக்குமோ? சச்சா, பாவம், பேச முடியாதவன். அதுவும் இல்லாம அவன் திருடி இருந்தா இங்கேயே இருக்க போறான். இன்னத்துக்கு ஓடி இருப்பானே. வேற யார் வேலையா இருக்கும்? வந்தாச்சா? இப்ப என்ன சொல்ல வந்திருக்கோ? அப்பா, குருஜி வந்திருக்காரு. வணக்கம் குருஜி. நல்லா இருங்க. உட்காருங்க. உட்காருங்க. அகிலாண்டேஸ்வரி அம்மா எங்க? குருஜி, ஆண்டி ரூம்ல இருக்காங்க. பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா? குருஜி, பரம்பரை வாழ் இன்னும் கிடைக்கல. அப்புறம் எப்படி பூஜை? என்ன சொல்றீங்க? இன்னும் ஆள் கிடைக்கலையா? ஆமா குருஜி, ஆதியும் பார்வதியும் பரம்பரை வாழ தேடி போயிருக்காங்க. இன்னும் ஒரு தகவலும் இல்ல. என்ன சோதனை இது? இப்ப என்ன பண்ணலாம்? அருண், அப்பா, நீ ஆதிக்கு போன் பண்ணி குருஜி வந்திருக்காருன்னு சொல்லு. சரிங்க. பரம்பரை வாழ பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா?